எங்களுக்கு ஒரு மாதிரி இந்த கிளைமேட்டா இருக்கு. ஆ, நிதானமா இருக்கு அப்படியே கிளைமேட். ஸ்ரேயா, உங்களுக்கு எப்படி இருக்கு ஸ்ரேயா அங்க? ஒரு மாதிரி. ஆ, நான் எங்க போனேன்? நான் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு ஆனா கதல வெயில் இருந்தது. இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பட் திருச்சியில கேள்விப்பட்டேன், ஒரே ஹாட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வெயில் மட்டும். நீங்க எப்ப வரீங்க? நீங்க எப்ப வரீங்க தீப்தி சென்னைக்கு பர்மனண்டா? ஓ அப்படியா, சரி சரி சரி. ஓ அப்படியா, சரி சரி. ஆத்தங்க, ஓகே. அப்ப நீங்க இன்டர் முடிச்ச உடனே உங்களுக்கு இங்க வேலை கிடைச்சா இங்க வந்துருவீங்கல்ல? இங்க நிறைய லேடிஸ் ஹாஸ்டல்ஸ் ஜாஸ்தி ஆயிடுதுடா. பள்ளிக்கரணை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் பக்கத்துல எக்கச்சக்கமா வந்திருக்கு. நிறைய சிஎம்ஏஸ் தாங்க. நம்மளோட இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் தெரியும்ல எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஸ்ரேயா? ஹிந்தில கூட எழுதலாம்னு. சிஎம்ஏ எக்ஸாம் ஹிந்தில கூட எழுதலாம்டா. அந்த ஆப்ஷன் கூட இருக்கு. ஒருத்தர் சொன்னாங்க நேத்திக்கு, பாண்டிச்சேரியில போய் எழுதினாங்கன்னா பாஸ் பண்ணிடுறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. ஐயோ அப்படியா? ஐயோ, எதுடா அந்த ஜோசப் காலேஜ் அது ஒண்ணு சொல்றாங்களே அதுவாடா? ஆ, ஐயோ. ஓ, ஐயோ. ஐசிடபிள்யூ இல்லையா? ஐசிடபிள்யூவா? என்னடா? ஐயோ. 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 என்னடா பயங்கரமா சொல்றான். ஐயோ. ஐயோ. சென்னையில எல்லாம் தீப்தி பயங்கர ஒன்றும் இல்லடா, போன வாட்டி ஃபைனல்ல எனக்கு வேல்ஸ் காலேஜ்ல போட்டாங்க. ஸ்ரேயா, நீ எங்கடா எழுதினா ஸ்ரேயா? ஓகே, வேல்ஸ் காலேஜ்ல ஒன்றும் இல்லை, ஒரு பையன் இப்படி திரும்பி தான் பார்த்தோம். இப்படி திரும்பி பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்தான், அவ்வளவுதான். பேப்பரை வாங்கிட்டாங்க அவங்க கிட்ட. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் நினைக்கிறேன், இல்ல வேற ஏதாவது பண்ணாங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஏன்னா என் பக்கத்துல தான் அந்த பையன் இருந்தான். ஐயோ. அப்படியா? ஐயோப்பா. அப்படியாடா? ஓ. ஆமா ஆமா ஆமா, உள்ள போற மாதிரி கரெக்ட். ஓ.
ஓ! ஓ! ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ஓ! கேஷ்ரி மெட்ரிகுலேஷன். ஆமாமா. கரெக்ட், கரெக்ட். ஓகே. சூப்பர்ரா. நல்லா ஞாபகப்படுத்தினீங்க. தேங்க்ஸ் செல்லம். எனக்கு டிசம்பர மறந்து போயிட்டேன் நானு. ஆ. சூப்பர், சூப்பர். வெரி குட். ஓ! ஓ! சூப்பர். நான் அப்ப நோட் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட். ஆ. கரெக்ட், கரெக்ட். ஆனா வெயில்ஸ்ல நீங்க சொன்ன மாரி தான் கரெக்ட் தான். ஆ. ஐ அப்ப நான் இது பண்ணிடுறேன். மாத்திக்கிறேன். செட். ஆ. ஓகே. அப்ப நானும் குருநானக்கே போட்டுறேன் இந்த வாட்டி. நீங்க எங்க போடுறீங்க ஸ்ரேயா? ஸ்ரேயா நீங்க எங்க போட்டீங்க இந்த வாட்டி? இனிமேதான் போடுவீங்களா? இனிமே போடும். ஓகே, ஓகே. ஆமா செல்லம். அதுல வந்து இது வருதுடா. அந்த ஆப்ஷன் வருது. 2 நாட் ஏதோ ஒண்ணு வருது. உள்ள போய் பார்க்கிறேன் நானு. ஆ. அப்படியா? ஓகே. தேங்க்ஸ்டா ரொம்ப. சூப்பர். ஆ. செல்லம் போன வாட்டி நம்ம இது வரைக்கும் முடிச்சேன்டா. எல்லாமே. எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்ட்டா? ஆ. எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டிஃபைன் இந்த கான்செப்ஷுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே என்னன்னா இட் டாக்ஸ் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், பேலன்ஸ் ஷீட்னா அசட்ஸ் லைபிலிட்டி ஈக்விட்டி. ஸோ இதெல்லாம் தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ரெக்கக்னிஷன் டி ரெக்கக்னிஷன். ரெக்கக்னிஷன்னா என்னன்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் கேப்சர். இது எடுத்துட்டேன் இன்னும் நான் சாரி. ரெக்கக்னிஷன் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லையா? எடுத்துட்டேனா இல்லையா? பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் வரைக்கும் எடுத்திருக்கேனா? பிரசன்டேஷன் டிஸ்க்ளோஷர் வரைக்கும். ஓகே. கான்செப்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் மெயின். இல்ல இது எடுத்த மாதிரி இருக்கு. இல்ல இது எடுக்கல. கான்செப்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ். கான்செப்ஷுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து டூ கான்செப்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. ஒன்று ஃபினான்ஷியல் கேபிட்டல், இன்னொன்று ஃபிசிக்கல் கேபிட்டல். ஃபினான்ஷியல் கான்செப்ட் ஆஃப் கேபிட்டல்ல வந்து இன்வெஸ்டட் மணி ஒரு இன்வெஸ்டட் பர்ச்சேசிங் பவர். கேபிட்டல் இஸ் சினானிமஸ் வித் த நெட் அசட்ஸ் ஆஃப் த ஈக்விட்டி. சினானிமஸ் தான் சேம். ஓகே. சேம் அப்படின்னு. ஆமா. இது வந்து உங்களுக்கு இதுல கேட்பாங்க கண்ணா. எம்சிக்யூல நோட் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் கேபிட்டல் அண்ட் பிசிக்கல் கேபிட்டல். இந்த பிசிக்கல் கான்செப்ட் ஆஃப் கேபிட்டல்ல வந்து கேபிட்டல்ல வந்து ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த என்டிட்டின்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு அவுட்புட், ஒரு நாளைக்கு 2000 யூனிட்ஸ் அவுட்புட் நான் பண்றேன்றது பிசிக்கல் பிசிக்கல் கேபிட்டல். இதுவே ஃபினான்ஷியல் கான்செப்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபினான்ஷியல் கான்செப்ட் ஆஃப் கேபிட்டல் ஷுட் பி அடாப்டட். இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓட யூசர்ஸ் அவங்க வந்து இஃப் தே ஆர் வெரி மச் கன்சர்ன்ட் வித் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் நாமினல் இன்வெஸ்டட் கேபிட்டல் ஆர் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி இன்வெஸ்டட் கேபிட்டல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இன்வெஸ்டரா நான் ஒரு கம்பெனியில ரெண்டு விஷயத்த நான் பார்ப்பேன். ஒன்னு ஃபினான்ஷியல் கேபிட்டல் பார்ப்பேன், பிசிக்கல் எவ்வளோ இந்த கம்பெனி யூனிட்ஸ் எடுத்துட்டு வருது, இன்னொன்னு இந்த கம்பெனி அதோட கேபிட்டலை எப்படிலாம் வந்து சர்க்குலேட் பண்றது, இன்னொன்னு இதோட ப்ராஃபிட்டை எப்படிலாம் அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கறது ஃபினான்ஷியல் கேபிட்டல். இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல்ல வந்து கேபிட்டல் மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு வேர்டு வந்து லீட் ஆகுதுக்கணும். ஃபினான்ஷியல் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ், பிசிக்கல் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ்ல ப்ராஃபிட் இஸ் earned only if the financial amount of net assets at the end of the period exceeds the financial amount of net assets at the beginning of the period. Say for example, cash at bank ஸ்டார்டிங்ல 40,000 எண்டிங்ல 50,000 இருக்குன்னா இந்த சினாரியோவை தான் அவங்க வந்து ப்ராஃபிட் earned அப்படின்ட்டு ஃபினான்ஷியல் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ் கான்செப்ட்ல சொல்றாங்க.
ஆனா பிசிக்கல் கேபிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஓப்பனிங் எனக்கு வந்து 40,000 யூனிட், எண்டிங் வந்து 50,000 யூனிட் நான் ப்ரொடக்டிவ் பண்றேன். அப்ப 10,000 யூனிட் இன்க்ரீஸ் எண்ட்ல பண்ணாலே இந்த சினாரியோ பிசிக்கல் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ 4 கான்செப்ட் படிக்கிறோம். ஃபினான்ஷியல் கேபிட்டல்னா என்ன, பிசிக்கல் கேபிட்டல்னா என்ன, ஃபினான்ஷியல் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ்னா என்ன, பிசிக்கல் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ்னா என்ன. ஷுவர் ஷார்ட்டா சொல்லமா, எய்தர் இது எம்சிக்யூல எங்கேயோ டச்சப் ஆகும், இல்ல நம்மளுக்கு சொல்ல முடியாது, தெரியல, வரலாம் டிசம்பர்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா ஸ்ரேயா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க செல்லம்மா. தீப்தி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், நிறைய ஈஸியாயிடும் விஷயம். அப்ரோச் பண்ற விஷயமே ஈஸி, கொஸ்டின் பேப்பரே அவ்வளோ ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. அதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? இங்க இது மட்டும் கிடையாது, ஃபைனல்லையும் அதே தான். எங்களுக்கு கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்லயும் சார் அதான் சொல்லுவார். Give more importance to understanding accounting standards, IAS, IFRS, US GAAP. நான் எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னால் திங்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இந்த ஃபினான்ஷியல் இதில் வரும்போது, செக்டாரில் வரும்போது நிறைய கனெக்ட் பண்ணி நம்மளால திங்க் பண்ண முடியும். ஏன் எக்கானமி இப்படி இருக்குன்றத முதற்கொண்டு உன்னால திங்க் பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ பிபிஓஸ் நிறைய இருக்காங்க இல்லையா, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் நிறைய. அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, எவ்ரி திங் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ் கேப் ஆல்சோ. இப்போ முன்னாடி ஸ்டார்டிங்ல நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாம் ஏஎஸ் படி பண்ணோம்டா. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் 2010 2011க்கு அப்புறம் எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான இதுவும் ஹைபீரியன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டேட்டா பேஸ் இருந்ததுக்கண்ணா. அதில் எப்படின்னா, இந்தியன் ருபி, ஓகேவா, ஐஎஃப்ஆர்எஸ் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் யூஎஸ் கேப் கடைசியாக ப்ரிப்பேர் பண்ணி வி ஹவ் டு டூ நோ மேட்சிங். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்னோட கிளைண்ட் வந்து யூஎஸ். ஓகேவா? அப்பனா அதோட இதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்னோட ஐஏஎஸ்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹவு ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் இட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின் கோர் ஏரியாவே நம்மளுக்கு அதுதான். வேர் யூ கோ இட் வில் எண்ட் அப் இன் யூஎஸ் கேப். அதாவது யூஎஸ் கேப் எண்ட் அப்னா என்ன சொல்றேன்னா, அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். இப்போ நிறைய கோர்சஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்ஸ்டியூட்லயே. பட் இது நம்ம பார்ட் ஆஃப் இதுலயே இருக்கு. கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்லாம் நிறைய டச் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் 4க்கும் எங்களுக்கு சொல்றதெல்லாம் சார் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சாலே சிஎஃப்ஆர் பேப்பர் கிளிக் பண்ணிடலாம். அதுலயே நிறைய வருதுச்சுலமா, ஹோல்டிங், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வருது. ஆனா ஏஎஸ் பார்ட் மட்டும் நான் கவர் பண்ணேன்னா ஈஸியா பண்ணலாம். So goes the same significance here. ஓகேவா? ஸோ த சிலம் எனக்கு அந்த ஃபேன் அரசல் மாதிரி கிடக்கணும். ஆ த டூ சரி சிலம். இப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ்ல கேபிட்டல் வந்து டிட்டர்மைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாமினல் மானிட்டரி யூனிட்ஸ். ப்ராஃபிட்ஸை வந்து ரெப்ரசன்ஸ் இன்க்ரீஸ் இன் நாமினல் மணி கேபிட்டல் ஓவர் த பீரியட். இப்போ வந்து இதில் இந்த பாரால என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. ஒரு அசட்ஸ் ரீவேல்யூ ஆகட்டும், ஒரு லயபிலிட்டிஸ் ரீவேல்யூ ஆகட்டும், இல்ல ரீஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இட் வில் கிவ் ரைஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஈக்விட்டி. இஃப் யூ ரிமெம்பர் வெரி கிளியர்லி, மாடியூல் 2 கார்பரேட் அக்கௌண்டிங்ல திப்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சொல்லலாம். டிவிஷன் 2 ரெடி பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டின்னு ஒன்று ரெடி பண்ணுவோம்டா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க படிப்பீங்க. ஓகேவா? 2 பேர் படிப்பீங்க. என்ன ரெக்குவயர்மெண்ட்னா, முன்னாடி மாதிரி பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் மட்டும் நம்மளோட பார்ட் ஆஃப் இட் கிடையாது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஏன்னா இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் நோ அசட்ஸ் வேல்யூஸ் ஆர் லைபிலிட்டி வேல்யூஸ் ஆர் ரீஸ்டேட்டட் ஆர் ரீவேல்யூட், தட் எஃபெக்ட் ஹஸ் டு பி ஷோன் தர். அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ரிசர்வ்ஸ், சர்ப்ளஸ். இப்போ வந்து ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட் சம்டைம்ஸ் சம்பளம் கொடுத்துருப்பான், 10% ஆஃப் தி ப்ராஃபிட் ஹஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். அப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டியில் காமிப்போம்? ஜெனரல் ரிசர்வ்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இவ்வளோ, ஓகேவா, என்னோட பிஎன்எல் ஓப்பனிங் பேலன்ஸ் இப்போ இந்த வருஷத்தோட பிஎன்எல் இவ்வளோ, லெஸ் 10% ஜெனரல் ரிசர்வ்க்கு எடுத்துட்டு போறோம் போது அந்த லெஸ்ஸையும் காமிக்கணும். அண்ட் நான் ஜெனரல் ரிசர்வ்ல நான் இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து எடுத்துட்டு போற 10% காமிக்கணும். டிஸ்க்ளோஷர் ரெக்குவயர்மெண்ட். ஓகேவா கண்ணா? இந்த விஷயங்கள் எல்லாமே மேண்டேட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரைஸ் சேஞ்சஸ் ஒரு அசட்டுக்கு ஒரு லயபிலிட்டி ஆஃப் த என்டிட்டி நடக்கிறதுனா, தே ஹாவ் டு பி வியூட் அஸ்
சேஞ்சஸ் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த என்டிட்டி. அதனால தான் அங்க வந்து அத கேபிட்டல் மெயின்டெனன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. தட் ஆர் பார்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் நாட் அஸ் ப்ராஃபிட். இதெல்லாம் இப்ப தியரியா இருக்கு. பட் இதுக்கு கரெக்டடா சம்ஸ்லாம் பின்னாடி இல்ல. ஜஸ்ட் தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா பாப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து கான்ட்ரிபியூட்ஸ் டு த மிஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா டு ஃபார்முலேட் இந்தியன் ஏஎஸ் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி டு த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸ்ரேயா சொல்லுங்க ஸ்ரேயா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னா என்னடா? கரெக்ட். என்ன இதெல்லாம் எக்ஸாம்பிள்? ஆ, கரெக்ட். ஓகேவா? இது எங்க தெரியுமா கனெக்ட் ஆகும்? இப்ப நீங்க படிக்கிற இந்த கான்செப்ட்ஸ் குட்டியா ஸ்டார்டிங், அதாவது பூதாகரமா ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாப்பீங்க. ஓகேவா? சோ அது வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ஃபாரெக்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சகலமும் படிப்பீங்க. அதான் அவங்க சொல்றாங்க, ஐஏஎஸ்ன்னு ஒரு விஷயம் வந்ததே, தெர் இஸ் இந்தியன் ஏஎஸ்ன்னு ஒரு விஷயம் வந்ததே எதுக்குன்னா டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சினா என்ன தீப்தி? வாட் டு யூ மீன் பை டிரான்ஸ்பரன்சி? கரெக்ட். வெளிப்படைத்தன்மை. ஓகேவா? வெளிப்படைத்தன்மை அப்படின்வாங்க. அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்பேத்துக்கிறது. ஆமாம்பா, இதனால தான் நான் இப்படி பண்ணேன். எஃபிஷியன்சி டு காரணம். கரெக்ட். தட் அக்கௌண்டபிலிட்டி ஷுட் பி தேர் ரகனா. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் ஐஏஎஸ் வந்ததே. இந்தியன் ஏஎஸ் ஏஎஸ் தான் இருந்தது ஸ்டார்டிங்ல. அப்புறம் இந்தியன் ஏஎஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் இந்தியன் ஏஎஸ்க்கும் ஐஎஃப்ஆர்எஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் இந்தியன் ஏஎஸ், ஐஎஃப்ஆர்எஸ், யுஎஸ் கேப், இப்படிதான். ஓகேவா? ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், எஃபிஷியன்சி. இது எங்க தெரியுமா அந்த ஐஏஎஸ் பயங்கரமா இருக்கும்? டெரிவேட்டிவ்ஸ் ஒன்று இருக்கு சொல்லம். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 24 அண்ட் 30 31 ஞாபகம் இல்லை. 29 30 31ல ஹியூஜா படிப்பீங்க சொல்லம், ஹெட்ஜிங் அதெல்லாம் பத்தி. ஆனா அங்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப 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 கேர்ஃபுல்லா நிறைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா பயங்கரமான எஃபர்ட் போட்டு, ஓகேவா, அந்த ட்ரேடிங் டெரிவேட்டிவ்ஸ்க்கு அவ்வளோ சூப்பரா வந்து தேவ் கம் அப் வித் பியூட்டிஃபுல் பாலிசிஸ். இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் எதுக்கு நடக்கு? ஏஎஸ் எதுக்குடா? எண்ட் ஆஃப் த டே ஒரு லேமேன் வச்சு நீங்க பேசுங்களேன். நீங்க ஒரு லேமேன், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். அப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட், இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்ட். ஆ, கரெக்ட். இன்வெஸ்டர்ஸ். இப்ப நான் வந்து கோல் இந்தியால இன்வெஸ்ட் பண்றேங்கண்ணா. கோல் இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்கு, இன்வெஸ்ட் பண்றேன். இல்ல நான் சொல்றேன் ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு உடனே டக்குன்னு உங்களுக்கு வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? இப்ப நான் இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். கரெக்ட். இப்ப நான் பண்றேன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு நம்பிக்கையோட தானே அந்த இன்வெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாமே இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, எஃபிஷியன்சி கொடுக்குறாங்கன்னா இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட் என்னைக்குமே அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. செபி அவ்வளோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்ணா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரேடிங் குள்ள போயிட்டு என்எஸ்சி போர்ட்டல் போய் அவ்வளோ ட்ரேடிங் ப்ரோக்ராம். எதுக்குன்னா இன்வெஸ்டர் எங்கேயும் எந்த விதமான லூப் ஹோல்ல போய் மாட்டின்ற கூடாது பைசாவ. நல்ல அவேர்னஸோட ஒரு விஷயத்துல இறங்கணும். ஒரு ஸ்டாக்ல ஒரு 2000 ரூபாய் ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்ல போடுறான்னா பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் எல்லாம் பார்த்துட்டு போவான். ஆனா அந்த பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கிற பட்சத்துல தானே அவனால பண்ண முடியும்ல. ஆனா அது கரெக்டா தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும். இந்தியன் ஏஎஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் இருக்கிறதுனால தான், செபி இருக்கிறதுனால தான், ஓகேவா, சிஎம்ஏ இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால தான், சிஎஸ் இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்மி ஏமாற்றமா இருக்கு. இது
இந்தியா வந்து வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் இட். அவ்வளோ ஃப்ரேம்வொர்க் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒர்க்குடா அது. சும்மா கிடையாது. அதாவது நீங்க எப்ப எப்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க தெரியுமா? ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஒவ்வொரு விஷயமும் எப்படி பண்ணியிருக்காங்க, அது எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க, செபி ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம்மா, ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தா ஒரு லூப் ஹோல் இருக்கும் அதுல. ஆனா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஏன் அவ்வளவு சிக்னிஃபிகண்டா இருக்காங்க? சிஎமோட சிஎஸ்னா இதனால தான். கண்ணு குத்தி பாம்பு மாதிரி அவ்வளோ நுணுக்கமா ஒவ்வொரு ஃப்ரேஸும் எடுத்து ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏஎஸ் 29 30 31 ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? இதுதான், இதை நீங்க மறக்கவே கூடாது இந்த கன்க்ளூஷனை. ஓகே, bringing transparency, accountability and efficiency to financial markets. கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஓட முக்கியமான சிக்னிஃபிகன்ஸே இது மூணு வார்த்தை தான். டிரான்ஸ்பரன்சி, accountability and efficiency to financial markets. ஓகேவா? See, though it's a conclusion, I want to emphasize the fact that பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கடா ஐசிஏஏ. ஓகே, அதனால தான் பேப்பர்லாம் டஃப்பா இருக்கு, கரெக்ஷனும் டஃப்பா இருக்கு. சிஎம்ஏ ஓட ரோலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பண்ணிட்டு இருக்காங்க, பட் அந்த அப்ஸ்கில் வந்துருவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ செல்லம், மூணு வார்த்தை என்ன? டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, எக்கனாமிக் எஃபிஷியன்சி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதை, நல்ல ஒரு டபுள் அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா செல்லம்? ஸ்ரேயா, தீப்தி பண்ணிட்டீங்களா? ஆ, பரவாயில்ல. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. ஓகேடா. ஸ்ரேயா, நீங்க போட்டுட்டீங்களாமா? ஓகே, எனக்கு ஒரே நிமிஷம்டா, நான் தேங்க்யூ. ஸோ மூணு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. contributing to transparency, strengthening the accountability, contributing to economic efficiency. ஓகேவா? இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்ல. இந்த இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து அமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீக்வெண்டா. 20க்கு அப்புறம் ரொம்ப பெரிய அமெண்ட்மெண்ட் வந்து தெரியல. ஐஏஎஸ் ஓடது கரண்ட் ஐஏஎஸ் இங்க பாத்துக்கோங்க கண்ணா. இதுல எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷேர் பேஸ்டு பேமெண்ட், பிசினஸ் காம்பினேஷன்ஸ், ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட், leases, effect of changes in foreign exchange rates, impairment of assets. ஆ, இந்த ஸ்ட்ரெச், இது ரெண்டும் இதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு அப்ஜெக்டிவ் மட்டும் கேக்குறாங்கண்ணா எம்சிக்யூல. எப்படின்னா இந்தியன் ஏஎஸ் 107 ரெஃபர்ஸ் டு அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்க. நீங்க இது எப்படி படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி படிக்கிறது நீங்களே படிச்சிடுறீங்களா, இல்ல உங்களுக்கு க்ளூ மாதிரி ஏதாவது சொல்லி தட்டுமா? ஸோ ஸ்பெசிஃபைட் இந்தியன் ஏஎஸ் வித் உங்களுக்கு 4:30 வரைக்கும் கிளாஸ் வச்சா ஓகேவா ரெண்டு பேருக்கும்? ஸ்ரேயாக்கும் தீப்திக்கும் ஓகேவா? ஸ்ரேயா, உங்களுக்கு ஸ்ரேயா, சாரிடா நான் லேட்டா ஜாயின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு, ரொம்ப சாரி. ஸ்பெசிஃபைட் இந்தியன் ஏஎஸ் வித் கம்பேரிட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் ஏஎஸ். பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியன் ஏஎஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, அக்கவுண்டிங் ஓட முக்கியமான உயிர் மூச்சு எதுனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்டா? பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட், அது அது என்ன பண்ணும்னா கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும் சொல்லும், ஃபினான்ஷியல் பொசிஷன் சொல்றது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் must possess certain characteristics and be prepared based on certain well defined principles. இப்போ ஏஎஸ் 1 என்ன சொல்றதுன்னா, presentation of financial statements, அப்புறம் it states the principles for the preparation of general purpose financial statements. applicability என்னன்னா, இது எல்லா oriented business undertakings including public sector business entities-க்கும் இது அப்ளை ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது meet the needs of the users who are not in a position to require an entity to prepare reports tailored to their particular information. அதாவது ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் as an investor நான் வந்து எனக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டு வே ஆஃப் லுக்கிங் இன்டு திங்ஸ் இருக்கும். கரெக்டா?
ஸ்ரேயாக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டு வேஸ் ஆஃப் லுக்கிங் இன்டு திங்ஸ் இருக்கும். தீப்திக்கு அப்படி இருக்கும். என்னோட ரெக்குவயர்மெண்ட்டும் தீப்தி ரெக்குவயர்மெண்ட்டும் ஸ்ரேயா ரெக்குவயர்மெண்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஜென்ரலான ஒரு ஒரு குரூப்பா யூசர்ஸ்க்கு ஒரு கொடுக்குற ஒரு பிக் பிக்சர், அவ்வளவுதான். எனக்கு வந்து இது தேவை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி பெஞ்ச் மார்க்லாம் பண்ணி நான் அனலைஸ் பண்ணுவேன். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே பெஞ்ச் மார்க் பண்ணி நான் அனலைஸ் பண்ணுவேன். இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் எப்படி, இதோட பெஞ்ச் மார்க் கம்பேர் அப்படின்னு பண்றது என்னோட இதுவா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லாங் லாங் ரன்ல ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றவங்க ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் இந்த கம்பெனி வந்து எப்படி இருக்கு, இது வந்து டெஸ்லாவோட கனெக்டடா இருக்கா, இல்ல அமேசானோட கனெக்டடா இருக்கா, இல்ல மைக்ரோசாஃப்டோட எங்கேயாவது கனெக்டடா இருக்கா, அதாவது டாப் கம்பெனிஸோட இது ஏதாவது ஏற்கனவே டீல் வச்சிருக்காங்களா, இல்ல டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர், அந்த மாதிரி சில பேர் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. அப்பனா இந்த ஜெனரல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது இட் கேன் கிவ் யூ அ ஓவரால் ஐடியா ஆஃப் அ கம்பெனியை தவிர இட் cannot satisfy the customized need of the users ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். objectives of financial statements அதே தான் சொல்லுமா. ஃபினான்ஷியல் பொசிஷன், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், கேஷ் ஃப்ளோஸ் அதெல்லாம் சொல்றது. கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, ஒரு பேலன்ஸ் ஷீட், P&L, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி சொன்னேன் பாத்தீங்களா. டிவிஷன் 2 மாடியூல் 2 கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல டிவிஷன் 2ல நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோஸ் இது பண்ணுவோம். அதை தவிர see ஒரு significant accounting policies வந்து wherever required you have to give the notes. sometimes வந்து நல்லா பார்த்துக்கோங்க, 31st மார்ச் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க ஃபினான்ஷியல் இயர். ஆனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேல தாண்டா அதுக்கு சைன் பண்ணுவாங்க. இந்த பிட்வீன் கேப்ல வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் கண்டெய்னிங் தி போஸ்ட் பீரியட், there is a போஸ்ட் பீரியட் ஐட்டம்ஸ் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆஃப்டர் 31st மார்ச்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப நான் வந்து டெப்ரிசியேஷன் சேஞ்ச் பண்றேன், ரிட்டர்ன் ஆன் வேல்யூல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் சேஞ்ச் பண்றேன்னா அங்க ஐ வில் ஹாவ் டு ப்ராப்பர்லி டினோட் எதனால நான் சேஞ்ச் பண்றேன், ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் எப்படி கொடுத்துருக்கேன், என்ன ரீசன் அது கொடுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி wherever I'm giving the statement of changes in equity should clearly specify whether um, any assets or liabilities are restated, or revalued, or any surplus assets வந்து ஒரு பார்ட் ஆஃப் P&L இருந்து சர்ப்ளஸ் அசெட்ஸ்க்கு ஏதாவது மூவ் பண்ணிருக்கோம், அதர் சாரி ஜெனரல் ரிசர்வ்க்கு ஏதாவது அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டில கொடுக்கணும். அது ஒரு பார்ட் ஆஃப் ரெக்வயர்மெண்ட் இன் ஸ்டேட்மெண்ட் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஸோ இதெல்லாம் தான் சொல்லமா கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்ஸ். ஜெனரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனரல், இது ஜெனரல்டா 11th இருந்து படிச்சிட்டு இருக்கோம். மெட்டீரியாலிட்டி இருக்கணும். மெட்டீரியாலிட்டினா என்னடா தீப்தி? செல்லம் நீ சொல்றது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மெட்டீரியாலிட்டி ஸ்டேஜ் 1ல படிச்சிருப்பியா செல்லம், ப்ரூடன்ஸ், மெட்டீரியாலிட்டி, அக்ரூவல்ஸ், அது மாதிரி லைன் ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஸ்ரேயா நீங்க ட்ரை பண்றீங்களா? மெட்டீரியாலிட்டினா என்ன? கரெக்ட். ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் டு என்னமா டு பி டிஸ்க்ளோஸ். சொல்லுங்க ஸ்ரேயா. ஆ important and significant information has to be mandatorily disclosed and should not be hidden. ஓகேவா, இந்த கன்சீலிங் ஆஃப் ஃபேக்ட்ஸே இருக்கக்கூடாது. மெட்டீரியாலிட்டினா என்ன அர்த்தம்னா அண்ட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் டு பி டிஸ்க்ளோஸ்டு. சிலது வந்து ப்ரையாரிட்டி இல்லாததெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எது நிஜமாலே ப்ரையாரிட்டி, அந்த விஷயம் தான் மெட்டீரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த கான்டெக்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ட்ரூ ஃபேர் ரெப்ரசன்டேஷன்டா கரெக்டா கொடுக்கணும். கோயிங் கன்சர்ன் அசம்ஷன்னா என்னடா ஸ்ரேயா? கரெக்ட். men may come men may go but company remains forever. Business goes on forever or furtherance course of business. accrual business னா அக்கவுண்டிங்னா என்னடா தீப்தி?
ஆ. அதாவது இஃப் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இன்வாய்ஸ் ஒரு ரூ. 10,000 இன்வாய்ஸ் இருக்கு. மாசம் அந்த கிளீனிங் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் 10 மாசத்துக்கு. ரூ. 10,000 ஆகுது. இன்வாய்ஸ் அனுப்புறாரு. நான் கரெக்ட்டா பேமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு மாசம் இன்வாய்ஸே அனுப்பல. நான் என்ன பண்ணணும்னா, ஐ நோ தட் பர்ட்டிகுலர் மந்த்ல the 10,000 has to go out of my company's pocket இல்லையா? So when I'm very clear on that point, it is not that the actual payment is important, it is the point of due. Whenever it is due for that month, I'm supposed to ensure that either the money goes out of my pocket or it is parked as an accrual. புரியுதாடா? அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இதுதான் நீங்க நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும்? இதுதானே நீங்க நினைக்கிறீங்க? ஓகே. ஏன்னா there are different ways of saying Chalam. Sometimes people have the same thought, but when it comes to words வேற மாதிரி அது கம்யூனிகேட் ஆயிடுது. அதனால let me reclear this very clearly. எனக்கு இந்த மாசம் என் கைய விட்டு போகணும்னு ஒரு பைசா இருக்குன்னா, அந்த பைசாவை எடுத்து தனியா வச்சிரணும். ஓகேவா? இல்லன்னா நான் அந்த பைசா இந்த மாசம் விட்டு போறதுன்றதுக்கான அக்ரூவல் என்ட்ரியாவது போட்டுறணும். 2 விஷயம் இருக்கு. அக்ரூவல் என்ட்ரி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும் தீப்தி? எனக்கு கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி சொல்லுடா, புரியல. எ- காமிக்காதுன்றீங்களா? காமிக்கும்ன்றீங்களா? காமிக்கும்ன்றீங்களா? அக்கவுண்ட்ஸ்ல? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கடைசியா ஒரு லயபிலிட்டி. ஆ, இப்ப லயபிலிட்டின்னு சொல்றீங்களா செல்லம்? ஸோ அக்ரூவல்னு ஒரு விஷயம் வந்தாதான் எனக்கு அதுக்கான ப்ராப்பரான ப்ரொவிஷனை எடுத்து தர் இஸ் ஒரு அமௌண்ட்டை எடுத்து நான் சி அந்த மந்த்ல இருக்கிறதா ப்ரொவைட் பண்ணி வைப்போம். அப்பதான் எனக்கு ப்ராஃபிட்டை வந்து நான் இன்னும் ஓவர் ஸ்டேட் பண்ணாம இருப்பேன், அண்டர் ஸ்டேட் பண்ணாம இருப்பேன். கரெக்டா? இந்த ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டும் அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டும் அவாய்ட் பண்ணணும்னா அக்ரூவல் கான்செப்ட் கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஜெனரல் லெட்ஜர் டீம்னு ஒரு டீம் இருக்குடா எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லயும். ரொம்ப கண்ணு குத்தி பாம்பா பாக்குற முக்கியமான ஆக்டிவிட்டி அக்ரூவல் ஆக்டிவிட்டியா இருக்கும். ஓகேவா செல்லம்? அதான் அக்ரூவல் பேஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, ஆமா, ஆமா. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. கரெக்ட். கரெக்ட். சூப்பர்ரா தீப்தி. வெரி குட். இந்த அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி வில் டர்ன் அவுட் டு பி a சிக் கம்பெனி. எப்ப திவால் ஆகும்னே தெரியாது. ஏன்னா எனக்கு இன்வாய்ஸ் குடுக்கல, அதனால நான் ஒண்ணுமே பண்ணலன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் நீ அவனுக்கு பே பண்ணி தானே ஆகணும். அந்த மாசத்தோட due அப்ப நீ கரெக்டா பண்ணிட்டு அதுக்கு அமௌண்ட் ப்ரொவிஷனாவது நம்ம எடுத்து வச்சாதான் we can see a consistency in my profit level. Otherwise என்ன ஆகும்? மேல போகும், கீழே வரும். திடீர்னு பார்த்தா லாஸ்ட்ல போய் உட்காந்துருவோம். திடீர்னு எல்லாரும் இன்வாய்ஸ் பில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆல் ஆஃப் அ சடன் நான் எதுவுமே அக்ரூவலே போடவே இல்லைன்னா அவ்வளவுதான். லாஸ் கம்பெனி, லிக்விடிட்டி பொசிஷன் காலி. கம்பெனி வில் பி டிக்ளேர்ட் அஸ் அ பேங்க்ரப்ட். கரெக்டா? ஸோ அக்ரூவல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரே நிமிஷம் செல்லம். சங்கமித்ரா, குட் ஈவினிங் செல்லம். செல்லம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்செட்டிங்க்கு ஆஃப்செட்டிங்க்கே நீங்க ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. என்னவா இருக்கும் சொல்லுங்க ஆஃப்செட்டிங்? ஆ, மேட்சிங் கான்செப்ட் புரியுதா? ஸ்ரேயா, உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா ஸ்ரேயா? டயர்டா இருக்கீங்களா ஸ்ரேயா? புரியுது இல்ல? கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? அதாவது 11th படிச்சது, 12th படிச்சது எல்லாமே திருப்பி நம்ம ரீகேப் பண்றோம். வேற எதுவும் இல்ல. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிப்போர்ட்டிங், கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்னன்னா கரெக்டா ஒரே மாதிரி இது பண்ணணும். ப்ராப்பரான பிரசன்டேஷன் இருக்கணும். சம்பந்தமே இல்லாம ஆ, நான் வந்து போடக்கூடாது. இப்போ சேல்ஸ்னா பிளஸ் அதர் இன்கம் நெட் சேல்ஸ், அப்புறம் லெஸ் காஸ்ட் ஆஃப்
கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ், அப்புறம் ட்ரேடிங் ஐட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் இன் ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் கீழே அட்மின் வரும் அந்த டிஸ்க்ளோஷர். அதே மாதிரி பிரசன்டேஷன்ல வந்து ரொம்ப நம்ம வந்து மாறுதல்கள் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் மீன்ஸ் தட் நம்ம எங்கேயோ டிஸ்க்ளோஷர்ல ப்ராப்ளம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மாடியூல் 2ல இருக்குல்ல, மாடியூல் 2 நீங்க பாருங்க, ஹை லெவலா பாருங்க. அதுல வந்து டிவிஷன் 1 ஃபார்மேட், டிவிஷன் 2 ஃபார்மேட்னு சொல்லியிருப்பாங்க. டிவிஷன் 1 ஃபார்மேட்ல ஐம் ரைட், அசட்ஸ் மேல இருக்கும், ஈக்விட்டி மேல இருக்கும்டா, P&L ஸ்டேட்மெண்ட் போடுவோம். டிவிஷன் 2 ஃபார்மேட்ல ஈக்விட்டி மேல இருக்கும், அசட்ஸ் கீழே இருக்கும், P&L ஃபார்மேட் போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி போடுவோம். ஓகேவா? இந்த டிஸ்க்ளோஷர் ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு த இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரியில இது பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை ஃபார்மேட் பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லம், இது வந்து ஹை லெவலா பார்த்துக்கோங்கடா அண்ணா. திருப்பி திருப்பி அதே தான் சொல்றாங்க, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் அதெல்லாம் சொல்றாங்க. கோயிங் கன்சர்ன் கேட்பாங்கடா, கேட்பாங்கடா. இந்த வாட்டி நீங்க எப்படி வேணா எதிர்பார்க்கணும் செல்லம். ஜூன் 2025ல இருந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேப்பரு, கார்ப்பரேட் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கு, அப்புறம் ஸ்டேஜ் 3ல வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி வேணா கேட்பாங்க செல்லம். ரெடி பண்ணிக்கோங்களேன். வந்ததுன்னா ஓகே, வரலன்னா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 யூஸ் பண்ணிக்கோங்க. நாலேஜ் உங்களுக்கு கேட்பாங்க. ஆனா நீங்க இது எல்லாமே எழுத வேண்டாம்டா, படிச்சுட்டு ஒரு கீவேர்ட்ஸ் கனெக்ட் பண்ணி திருப்பி திருப்பி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் பொசிஷன், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், கேஷ் ஃப்ளோஸ் ஃபார் விச் பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் ஹெல்ப். அதே தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. ஓகேவா? அது அக்ரூவல் பேசிஸும் நம்ம பண்ணிட்டோம். சரியா? சி, இதுதான் பாயிண்ட். அசட்ஸ் அண்ட் liabilities will be recognized whether they are receivable or payable rather than when actually received or paid. கேஷ் ஃப்ளோ உள்ள வருது, கேஷ் ஃப்ளோ வெளில போறதுன்றது மெட்டீரியல் இல்ல. எனக்கு டியூவா, பைசா தனியா எடுத்து வச்சிரு, அக்ரூவல் என்ட்ரி போட்டு வச்சிருங்க, அவ்வளவுதான். அதான் சொல்றாங்க, வெதர் வென் தே ஆர் ரிசீவபிள் அண்ட் பேயபிள். புரியுறதாடா? பேயபிள்க்கும் பெய்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுறதாடா? பெய்டுனா நான் பே பண்ணிட்டேன், கேஷ் வெளில டியூ அமௌண்ட். அதே மாதிரி ரிசீவ்டுனா வந்துருச்சு கேஷுவல், ரிசீவபிள்னா வர வேண்டியது. இப்ப டிவிடெண்ட் வந்து கரெக்ட், டிவிடெண்ட் ரிசீவ்டுனா வந்துரும். டிவிடெண்ட் ரிசீவபிள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டான், ஆனா என் அக்கௌண்ட்ல இன்னும் கிரெடிட் ஆகல. ஓகேவா? புரியுதுல்ல? மெட்டீரியாலிட்டிடா, ஐட்டம்ஸ் which are not material not to be disclosed. Offsetting, entity shall not offset assets and liabilities unless required or permitted by Indian ASR. Frequency of reporting எப்பவுமே செல்லமா 1 year தான் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. If it's a calendar year, is Jan to December, financial year 1st April to 31st March. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியோடது குவார்டர்லி பேசிஸ்ல கூட பிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? Q1, Q2, Q3, Q4 அப்படி பிடிச்சிருப்பாங்க. frequency of reporting, கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ரெண்டு விஷயம் இருக்குடா இதுல. இல்ல இல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. மினிமம் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அடிஷனல் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். மினிமம் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்னா 2 வருஷத்து டேட்டா எடுத்துட்டா கம்பேர் பண்ணிக்கிறது. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல என்ன பண்றீங்க சொல்லம் நீங்க? ரேஷியோ அனாலிசிஸ்ல, சாரி 12th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் நம்பர் 8ல கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பேரிசன் என்ன பண்றீங்க? 2 வருஷத்தோட எடுத்துக்கிறோமா, பேஸ் இயர் இந்த இயர் கம்பேர் பண்ணி அதோட ட்ரெண்ட் எப்படி போறதுன்னு சொல்றாங்களா, அதான் மினிமம். எப்பவுமே கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா 2 years எடுத்துப்பாங்க. 2 balance sheets, 2 statement of P&L, 2 statement of cash flows, 2 வருஷம். கரண்ட் பீரியட், ப்ரெசீடிங் பீரியடா. அடிஷனல் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ன்றது என்னன்னா, இது ரொம்ப வந்து டீப்பா பண்ணும்போது, இப்ப வந்து அக்கவுண்டிங் பாலிசி மாத்திருக்கேன்டா, சரியா? ஏதோ ரீவால்வேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நடந்திருக்கு, இல்ல டெப்ரிசியேஷன் டைப்பை மாத்திருக்கேன். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம்ல தான் அடிஷனல் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஏன் சொல்லுங்க அந்த மாதிரி? எதுக்குடா அடிஷனல் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்? இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஏன் வந்து 3 வருஷத்தோடதும் 4 வருஷத்தோடதும் ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க?
ஆ, அது ஒரு விஷயம் செல்லம். கரெக்ட். வேற வேற ஏதாவது தெரியுதா? ஸ்ரேயா, உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தோன்றது ஸ்ரேயா? அடிஷனல் ஆ, கரெக்ட். சூப்பர் ரெண்டு பேரும். ஆ, ஆ, கரெக்ட். கரெக்ட். சூப்பர். சூப்பர் தீப்தி, பிக்ட் அப் மை மைண்ட் வாய்ஸ். அதான் நானும் சொல்லலாம்னு வந்தேன். இந்த டெப்ரிசியேஷன் ட்ரெண்ட் இருக்குல்ல, கரெக்டா போகணும்டா. டக்குன்னா சிஏ எங்க தெரியுமா கரெக்டா படிப்பாங்க? அந்த ட்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனாலே தெரிஞ்சிரும். ஓகே, இங்க ஏதோ நடந்திருக்கு, ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிரும். எக்ஸாக்ட்லி. ஆமா. நான் இல்ல இருக்கு. அப்படியே செல்லம். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல ஆ, இருக்கு இருக்கு. நம்ம டெப்ரிசியேஷன்ல ஸ்டேஜ் ஒன் டெப்ரிசியேஷன்ல அதாவது ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்ல வந்து என்னன்னா வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன் கம்மியாயிட்டே போகும். கரெக்டா? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல கான்ஸ்டன்டா இருக்கும். எங்கேயாவது இந்த ட்ரெண்ட் மாறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு பிடிச்சிருவாங்க. அப்போ கம்பெனியே அடிஷனல் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கான டீடைல்ஸை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இருக்காது ஆடிட்டருக்கு. அதான் முக்கியமான விஷயங்கண்ணா. கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. அந்த ட்ரெண்ட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணும். நம்பர்ஸ்ல நீங்க பாருங்களேன், அப்படியே சார்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் அவங்களுக்கு முக்கியம் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட், கன்சிஸ்டன்சி, சஸ்டைனபிலிட்டி. அதான் கொஞ்சம் அப்படியே ஃபிளக்சுவேட் ஆகினாலும் அவங்க தெரிஞ்சிரும்ல. சார்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு விளக்கண்ண ஊற்றி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. கன்சிஸ்டன்சி ஆஃப் பிரசன்டேஷன் என்டிடி வந்து அவங்களோட பிரசன்டேஷன் கிளாசிஃபிகேஷனா பீரியட் டு பீரியட் வந்து தே ஷுட் ரீடைன் தேர் பிரசன்டேஷன். அது வந்து முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஏஎஸ். ஓகேவா? இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல மாடியூல் 2ல இதை பத்தி டீடைல்டா படிக்க போறோம். சரியா? மாடியூல் 2 வந்து ஃபுல்லாவே அந்த ரெப்ரசன்டேஷன் பத்தி, டிஸ்க்ளோஷர் ரெக்குவயர்மெண்ட் பத்தி தான். எப்படி பிரசன்ட் பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே சலாம். இப்போ சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் இந்தியன் ஏஎஸ் ஒன்ல சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸை வந்து நம்ம சம்மரி ஆஃப் சிக்னிஃபிகண்ட் வந்து என்டிட்டி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணோம். அது மெஷர்மெண்ட் பேசிஸ் அதர் அக்கௌண்டிங் பாலிசிஸ் தட் ஆர் யூஸ்டு. இது என்னன்னு சொல்லிடுறேன், கரெக்டாக சொல்லிடுறேன். சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ்ன்னு சில லிஸ்ட் இருக்குடா. லைக் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசர்ட்ஸ், valuation of stock, deferred tax asset, deferred tax liability, earnings price per earnings earnings per share, அதாவது diluted earnings per shareன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து என்டிட்டி ப்ராப்பரா அவங்களோட சம்மரியில வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்சர்டனிட்டினா என்ன அர்த்தம்னா, திடீர்னு ஏதாவது எனக்கு அன்ஃபோர்சீன் ஹேப்பனிங்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஹாவ் ஐ கிவன் அ ப்ராப்பர் அதுக்கான என்ன சொல்றது எஸ்டிமேட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேனா? ஓகேவா? entity should disclose information about the assumptions it makes about the future. செல்லம், இந்த லைக் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டின்னு ஒன்று வரும் தெரியுமா? பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க மாட்டோம், கீழே காமிப்போம். அதான் நம்ம சோர்சஸ் ஆஃப் எஸ்டிமேட்டட் அன்சர்டினிட்டி. கண்டி என்னமா? என்ன என்ன? ஆ, கரெக்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட்ரா. அதை தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். கரெக்ட்ரா. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இப்ப பில் வந்து சம்டைம்ஸ் வந்து டிஸோனர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பில்ஸ் ரிசீவபிள் டிஸோனர் ஆயிடுது. இல்ல அந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸோனர் ஆகிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. எனிதிங் தட் இஸ் பெண்டிங் when you're expecting a result in the near future na you should disclose it as a note. அதுதான் சொல்றாங்க. எஸ்டிமேட்டட் அன்சர்டினிட்டி வந்தா வரும், வரலனா வரல அந்த மாதிரி. கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ்ன்றது வந்து இதுல ரெண்டு விஷயம் இருக்குடா. குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல், குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல். இது எப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் இது வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸ்ல ஒரு குட்டி சம்மரி மாதிரி வருது. மேனேஜிங் ஆஃப் கேபிட்டலோட பாலிசிஸை வந்து ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணும்.
எப்படி நான் கேப்ல பண்ண போறேன்? எவ்வளோ தூரம் வந்து ஆம், ஆ, என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இதுல இருந்து நான் இந்த கேபிட்டல் வச்சு நான் என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றேன்? அப்புறம் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ். அப்புறம் வந்து டிவிடெண்ட் பத்தி, கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட்ஸ் பத்தி, அப்புறம் வந்து என்டிட்டியோட ஆபரேஷன், பேரண்ட் கம்பெனி, நேம் ஆஃப் தி பேரண்ட் அண்ட் அல்டிமேட் பேர். இங்க ஒரு கான்செப்ட் இருக்குடா, ஹோல்டிங் அண்ட் சப்சிடரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன் ஸ்ரேயா, அது என்னதுடா ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்டா அது? 60% அபோவ் ஆனச்சலம். செல்லம்மா இந்த 3 இருக்கும்டா, எனக்கு விக்க ரீகலெக்ட் பண்ண வரல. அசோசியேட்னா ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கலாம் செல்லம். இப்போ அசோசியேட்னா 20-50யா? மறந்துட்டேன். சப்சிடரி அசோசியேட்டுக்கு என்னடா வரும்? 20 to 50, 50 வரைக்கும் கரெக்ட் இல்ல? கரெக்ட் கரெக்ட், ஓகே. அதான் இப்ப பாருங்க கண்ணா, அந்த பேரண்ட் கம்பெனியோட டீடைல்ஸ் கரெக்டா கொடுக்கணும். அது அசோசியேட்னா பேரண்ட் கான்செப்ட் வராது. இல்லனா ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப்பா ஒரு கம்பெனிலேயே அந்த மாதிரி இருக்கும்ல, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் டீடைல்ஸ் என்ன, ஓகேவா? எப்ப இந்த ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப்ல வந்தா அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம ப்ராப்பரா டிஸ்க்ளோஷர்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. டிஸ்க்ளோஷர் தானே ரெக்குவயர்மெண்ட் இதெல்லாம். புரியுதா? ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தானே அந்த அந்த பெர்சன்டேஜ் கிடையாதுல்ல, ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் கிடையாது. அசோசியேட்ஸ் 20 to 50, holding above 50. Joint venture வந்து it is according to the agreement between the joint ventures. ஓகே செல்லம். செல்லம்மா இப்ப பாருங்கடா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் யூஸ் சொல்லி தரேன். இது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ன்ற சாப்டர்ல இந்த ஃபார்மேட் நீங்க பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், டோட்டல் இன்கம். ஸ்ரேயா ஞாபகம் இருக்கா செல்லம்மா? நான் சொல்லி கொடுத்தேன். சேல்ஸ், ரெவென்யூ சேல்ஸ் ஒண்ணுதான்டா. சரியா? சேல்ஸ், அதர் இன்கம். சூப்பர்ரா, வெரி குட். இது சுத்தி சுத்தி இது இது நிறைய வருதுடா. மாடியூல் 2லயும் இது ரிப்பீட் ஆகுறது. ஓகேவா? ஒரு கல்ல 3 மங்க கூட அடிக்கலாம் நம்ம. எக்ஸ்பென்சஸ் செல்லம், மெட்டீரியல், அதாவது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல என்னெல்லாம் போடுவோம்? கோல், வாட்டர், கேஸ், டைரக்ட் பர்ச்சேசஸ் எல்லாம் இதுக்குள்ள வந்துரும். அப்புறம் இன்வென்டரி சேஞ்ச் ஓவர் ஆகுறது இல்லடா, க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங், அது இங்க வரும். எக்ஸைஸ் டியூட்டி, எம்ப்ளாய்ட் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்றது சாலரிஸ், ஃபினான்ஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், டெப்ரிசியேஷன், அதர் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் பிபிஐடி. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பிபிடி. அப்புறம் டாக்ஸ் டிடக்ட் பண்றோம், கரண்ட் டாக்ஸ், டிஃபர்ட் டாக்ஸ், ப்ராஃபிட் கண்டினியூ ஆபரேஷன்ஸ், டிஸ்கண்டினியூட் ஆபரேஷன்ஸ், ப்ராஃபிட்ஸ் ஃபார் த இயர். அப்புறம் செல்லமா இது அப்படியே டிவிஷன் 2 ஓட மாடியூல் 2 ஓடதுடா. நாட் ரீகிளாசிஃபைட் டு பிஎன்எல் அக்கவுண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் வருது வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்கம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா என்னடா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர்? எனி ஐடியா? அதன் மூலமா ஒரு ஷேருக்கு ஒரு ஒரு ஷேருக்கு எவ்வளவு லாபம்? ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா ஒரு ஷேருக்கு கம்பெனி எவ்வளவு லாபம் பார்க்கறது. டாக்ஸ் எல்லாம் போய், இன்ட்ரெஸ்ட்லாம் போய், எல்லாம் மிச்ச மீதிலாம் வந்ததுக்கு அப்புறம், அதாவது ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கும் டிவிடெண்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வரும் செல்லம். ஏன்னா ஈக்விட்டி. சொல்லுமா. ஆமா ஆமா ஆமா, அதாவது earnings per equity share is equal to profit available to equity shareholders divided by number of equity shares. எழுதிக்கோங்க வேணா. earnings per share is equal to, எழுதிக்கோங்க செல்லம். earnings per share is equal to total amount available for equity shareholders divided by number of equity shares. MCQ ல வரும்டா, FM ல வரும், கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல வரும், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல டீப்பா போகும்போது வரும். எழுதிட்டீங்களா செல்லம்?
ஓகே. இதுல பேசிக், டைல்யூட்டட் 2 இருக்குடா. நம்ம அந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் இதுக்கு ஒண்ணு இருக்கு. அப்ப நான் டைல்யூட்டட்னா என்னன்னு சொல்றேன். டைல்யூட்டட் எப்ப தெரியுமா வரும்? when you are considering the proportion of right shares, bonus shares, sweat equity shares, அப்பெல்லாம் இந்த டைல்யூட்டட்ன்ற ஒரு கான்செப்ட் வரும். நான் டீடைல்டா சொல்றேன் உங்களுக்கு. அது என்ன தெரியுமா? எஸ், நீங்க படிச்சிருக்கீங்க தீப்தி அது? சரி சரி, பரவாயில்லடா, நோ ப்ராப்ளம். இங்க படிப்போம் செல்லம்மா. நம்ம illustration 39 லேருந்து here they will talk about diluted EPS. Okay, diluted EPS ன்றது whenever வந்து இந்த conversion of debentures to equity நடக்கும் தெரியுமா? debentures to share, அப்போ diluted EPS உள்ள வருவான் அவன். அதாவது ஒரு, அதாவது கிட்டத்தட்ட அன்னியன் மாதிரி. அன்னியன், அன்னியன் படம் பார்த்திருக்கீங்களா? அன்னியன் ஒரு படம் வந்ததுடா. நாங்க, தெரியும்ல உங்களுக்கு, தெரியுமா? சூப்பர். அந்த இவரு விக்ரம் நடிச்சிருக்காரு. அதுல எப்படின்னா ஒரே ஆளுக்கே 3 ஃபேஸ் மாதிரி. ஆக்சுவலா ஒரு ஷேருக்கு என்ன லாபம் அப்படின்றது பேசிக் இபிஎஸ். ஆனா அதே ஆர்கனைசேஷன் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்தாலோ, இல்ல இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் நடந்தாலோ, இல்ல ரைட் இஷ்யூ டிக்ளேர் பண்ணாலா, ரிடம்ஷன் பண்ணாலோ, எப்படி அந்த மூவ்மெண்ட் மாறுறதுன்னு வச்சு திருப்பி இபிஎஸ் மாறுறது. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் வருது இல்லக்கனா, அதை டைல்யூட்டட் இபிஎஸ் சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஒரு கால்குலேஷன் மாதிரி இருக்கு. அதை நான் சொல்லித்தரேன் அந்த இது போது. பட் அஸ் ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், டைல்யூட்டட்ன்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் இபிஎஸ் வேர் இட் இஸ் இன்க்ளூடிங் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கன்வர்ஷன்ஸ், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, அந்த மாதிரி ஏதாவது திடீர்னு கம்பெனி டிக்ளேர் பண்ணும்போது கம்பெனியோட ஷேர் வந்து சேஞ்சஸ், கம்பெனி ஷேருக்கு சேஞ்சஸ் நடக்கும்போது வரது தான் டைல்யூட்டட். சிக்னிஃபிகண்ட் அக்கவுண்டிங் பாலிசி சி அக்கம்பனிங் நோட்ஸ்லாம் நம்ம ஜென்ரலா இது மென்ஷன் பண்ணி போடுறதுக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி என்னன்னு சொல்றாங்கன்னா, ஹை லெவலா சொல்றேன். ஒன்றும் இல்லை, இந்த மாசம் எனக்கு இப்போ வந்து வருஷம் ஸ்டார்டிங்ல என்னோட கேபிட்டல் வந்து என் ரிசர்வ் வந்து 40,000 ரூபாய் இருக்கு. ஓகே, அந்த ரிசர்வ்ல இருந்து நான் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ரிசர்வ் இருக்கு. பிஎன்எல்ல நான் இந்த வருஷம் வந்து 80,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 80,000 ரூபாயில 30,000 ரூபாய் ரிசர்வ்க்கு மூவ் பண்ணியிருக்கேன். ஈஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், எம்ப்ளாய்க்குன்னு இவ்வளோ நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் கொடுக்கறதுக்காக. அப்புறம் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா ஒருத்தர் வந்து இன்டெலெக்சுவல், ஒருத்தர் வந்து பெரிய டைரக்டர் எம்ப்ளாயி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. 400 ரூபாய் அப்படின்ற ஷேரை 50 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கான இம்பாக்ட். ஓகே, டிவிடெண்ட் இவ்வளவு டிக்ளேர், அந்த மாதிரி என்னோட ஒரு போர்ஷன் ஆஃப் சங்கமித்ரா, குட் ஈவினிங் செல்லம். குட் ஈவினிங் அண்ணா. 2 மினிட்ஸ் செல்லமா, இது மட்டும் முடிச்சிடுறேன். ஸோ டிவிடெண்ட், அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து இவ்வளவு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஈக்விட்டியோட காம்போசிஷனை பிச்சி 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 சொல்றதுடா. ரைட் இஷ்யூ, பைபேக் இஷ்யூஸ், போனஸ் இஷ்யூஸ், ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ், டிவிடெண்ட், ஜெனரல் ரிசர்வோட ரெக்குவயர்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது மீட் பண்ணானாக்கா அந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயில்டா பிரிச்சு பிரிச்சு சொல்லி, ஓப்பனிங் கேப்ல இவ்வளவு இருந்ததுப்பா, ஓப்பனிங் கேப்ல இருந்து இப்படி டியூரிங் த இயர் இப்படி டிராவல் ஆயிருக்கு, எண்ட் கேபிட்டல் இவ்வளோ, அந்த விஷயம் இருக்குல்ல கண்ணா. நம்ம சொல்ல மாட்டோம் காஸ்ட் ஷீட்ல ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன். அந்த வியூ கொடுக்கறதான் செல்லமா சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. இத, ஆமா செல்லமா, இதுக்கு தான் வந்து மாடியூல் 2ல சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிவிஷன் 2 ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். இது இது வந்து சம்ஸ், சிடபிள்யூ சம்ஸ் இன்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 காலத்துக்கு டேட்டா அவங்களே கொடுத்துருவாங்க. நான் அதை கரெக்டா வந்து உள்ள எப்படி போறது தான் மேட்டர். ஓகேவா சொல்லுமா? இப்போ நான் டிபென்ச்சர் ரிடம்ஷன் பண்ணலாம், இல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிடம்ஷன் நடக்கும். அது எல்லாமே அதான் சொல்றேனே, ஈக்விட்டி ரிலேட்டடா
ஈக்விட்டி ரிலேட்டடா என்னெல்லாம் டிராவல் ஆகுது எனக்கு, எப்படிலாம் டிராவல் ஆகுறது? ஈக்விட்டி when I say preference, preference share capital, equity share capital and debentures. இதோட மூவ்மெண்ட் எப்படி நடக்கிறது அத சொல்றது தான் சொல்லுமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. இது மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்டட் ஹெட்டா இருக்காது, இதையும் தாண்டி நிறைய இருக்கும். ஓகேவா செல்லம், இந்த இதை வந்து ஹை லெவல்ல குத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் ஹை லெவல்ல பண்ணிக்கோங்க அப்படின்னா மாடியூல் 2ல எப்படி இருந்தாலும் டீடைலா நீங்க படிக்க போறீங்க. ஆனா இது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. ஒரே நிமிஷம். ஸ்ரீச்சரன் குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங் அண்ணா. ஒரே நிமிஷம் ஸ்ரீச்சரன், இந்த வந்துட்டேன். இந்த ஃபார்மேட் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க தீப்தி அண்ட் ஸ்ரேயா. ஓகே, இது பாத்துக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் பத்திலாம் ஒரி பண்ணாதீங்க, மாடியூல் 2ல கேட்ச் அப் பண்ணிக்கலாம். ஓகே, நாளையில இருந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து டைரக்டா ஏஎஸ் வரும். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் டைரக்டா போயிடலாம். அதுல இருந்து ஒவ்வொரு ஏஎஸும் எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி டிராவல் ஆகுதுன்றது நான் சொல்றேன். illustration 1 to illustration 10 செம்ம ஈஸிடா. illustration 60மே பயங்கர ஈஸி. ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்தோம்னா முடிச்சிடலாம். ஓகேவா? வி வில் பிளான் இட் அப். முடிஞ்சதுன்னா இந்த சாட்டர்டே இல்லாம நெக்ஸ்ட் சாட்டர்டே கண்டிப்பா சொல்றேன் செல்லம்மா. உங்க சௌரியம் ஸ்ரேயா சௌரியத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம உட்காந்துடலாம். ஓகேவா? ஷுவரா உட்காந்துடலாம். 4 ஹவர்ஸ் எடுத்தோம்னா முடிச்சிடலாம்டா 60 illustrations. நான் சொல்றேன், இந்த வாரம் விட்டுடுங்க, அடுத்த வாரத்துல 15க்கு அப்புறம் நம்ம நம்ம இதான் ராஜா, நம்மளே மந்திரி.